வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் சேர்த்துருக்கேன். இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிக்காமல் இருக்கணும். ஆனால் தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கப் மாவு பிசைகிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு ஈரத்துணி போட்டு ஊற வைங்க. அப்போ தான் மாவு சாஃப்டாக ஊறி கிடைக்கும். பூரி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சோலா பூரிக்கு சன்னா வச்சு ஒரு சைடு செய்யலாம். அதோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன் சர்க்கரை போடுறோம் அப்படின்னா இந்த பூரிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால தான் சர்க்கரைலாம் போடுறோம். அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி மூடி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது 1லேருந்து 2 மணி நேரம் இருக்கணும். மாவு நல்லா ஊறின பிறகு நம்ம எப்பயும் போல் பூரிக்கு தேய்ப்போம்ல, அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நல்லா உப்பி வரும் பூரி. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். பூரியோட நடுவில் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சோலா பூரி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சோலா பூரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பூரி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கூட சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எண்ணெய் வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான பூரி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.